வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 18/5/2026 மாலை 5:54 வரைக்கும் வளர்ப்பிறை துவிதை திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் காணப்படும். காலையில் 11:22 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு மிருகசீட நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 7:47 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணம் மாலை 5:54 வரைக்கும் அதன் பிறகு கரசிக்கரணமும் காணப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தயாராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் நீங்கள் தைர தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த இந்த நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:26 9 மணி வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:33 மதியம் 12:07 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 1:40 3:17 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் கிட்டத்தட்ட தூய திதி இருக்குது. தூய திதிக்கு பிறகு திருதிய திதி. தூய திதியில் பூர்வீக சொத்து பாவ பிரிவினை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்தோட ஏதாவது நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதே திருதிய திதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருதிய திதியில் கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. 3 தலைமுறைகளுக்கு அது நிலைத்து இருக்காது. இப்போ வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம் இருக்குது. பாலவக்கரணம் அப்படின்னாலே அது காலையிலே முடியுது, பிணக்குகள் தீர்க்கிறது. அப்போ அது காலையிலே முடிகிறனால சில நேரங்களில் எதுவுமே காலையில் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு கௌளவக்கரணம். கௌளவம் அப்படிங்கிறது பண்டிகை குறிக்கும், அதாவது வராகமூர்த்தியை குறிக்கும். மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராகமூர்த்தியை குறிக்குது. இந்த வராகம் என்ன பண்ணுவோம்னா பூமிக்கு அடியில் உள்ள தன்னுடைய கொம்புக்களால் ஒரு பல்லு போன்ற அமைப்பு ஒன்று இருக்கும், ஒரு கொம்போடு வாயில் இருக்கும். அதால் தோண்டி பூமிக்கு அடியில் இருக்க சில பழங்கள் பூச்சினங்கள் அதுகளெல்லாம் உட்கொள்ளும் இந்த பன்று, இந்த வராகம் அப்படிங்கிறது. அப்போ இது என்னன்னா நிலம், அதுக்கு எங்கே கரெக்டாக உணவு இருக்குன்னு அதுக்கு தெரியும். கண்ட இடத்த போய் தோண்டாது, தோணுன இடத்துல இருக்கும். அப்போ நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலத்துக்கு கீழே குழாய் கிணறு தோண்டுதல், அத்திவாரம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், நிலக்கீழ் விவசாயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி இது பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளோட்டம், படகு வெள்ளோட்டம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த கௌளவக்கரணம் சிறப்பான காரணமாக சொல்லப்படும். அடுத்தது சனீஸ்வரனுடைய அம்சம் பெறுவதனால் அதுக்கு நம்ம சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பழைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி இதுகளும் ஆரம்பிக்கிறது கூட இந்த நாளில் சிறப்பாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் சொல்லும்போது எப்படி பலன் பார்ப்பதுங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பலனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிறத நீங்கள் தெரியாமல் பலன் பார்க்குற நாளை தான் அன்றைக்கு நாளைக்கு ஏதோ ஜோதிட ஜாம்பவான்களாக இருக்கலாம், பெரிய பெரிய சக்கரவர்த்தி எல்லாம் இருக்கலாம், அவங்க சொல்கிறது கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்காம போது. ஏன்னா நீங்கள் பிழையாக பார்க்குறீங்க. எப்படி சரியாக பார்ப்பது அப்படின்னா, முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம். ஏன் லக்னத்தை தெரிஞ்சுக்கணும்? எங்களோட சகோதர இனத்தராகிய பௌத்தத்தில் பாருங்கள், அவங்களும் ஜாதகம் பார்த்து தான், நேரம் பார்த்து தான், நெகத்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து தான் எல்லா விஷயமும் செய்வாங்க. அப்படி செய்கிறவங்களா இருக்கிறாங்க.
அப்படி செய்கிறவங்களா இருக்கும்போது அவங்க கேட்டால் லக்னம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க, ராசிங்கிறத பேச மாட்டாங்க. ராசிங்கிறது சந்திரனுடைய மையத்தை வச்சு உருவாகுது. சந்திரன்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் கிரகம். இந்த தாய் ஒரு கருவை உருவாக்கக்கூடியவள், அது மூலியமாக உடலை உருவாக்கக்கூடியவள். அப்ப அந்த சந்திரனுக்கு கொடுத்தப்பட்டிருக்க சிறப்பு அம்சமும் உடல் காரகன், மனோகாரகன், உடல் சம்பந்தம். இதுக்கு உயிர்காரகனா தந்தை, உலகத்து பிரபஞ்சத்தின் தந்தைன்னு சொல்லப்படுற உலக தந்தைன்னு சொல்லக்கூடிய, அல்லது நம்ம சூரிய மண்டலத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியன் தந்தையாக, அவரே உற்பத்திக்காரகன், ஆத்மாக்கெல்லாம் காரகனாக இருக்கிறார். அப்ப அவர்ல இருந்து லக்னம் உருவாது, அந்த லக்னம் தான் அந்த உயிர் சக்தியை கொடுக்குது. அப்ப லக்ன பலனை தான் கேட்கணும். முதல்ல உங்க லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்றது? ராசி கட்டம்னு ஒரு 12 கட்டம் போட்டு பிரிச்சிருப்பாங்க. ஜாதகத்துல 108 கட்டம் இருக்குது. ஆனா எங்களுக்கு தரக்கூடியது 2 அல்லது 3 கட்டம் தான் நம்ம ஜாதக கட்டத்துல இருக்கும். ராசி கட்டம், நவாம்சம், பாவக கட்டம். இதை தாண்டி சதுரம்சம், பஞ்சம்சம், சப்தம்சம், அஷ்டம்சம், தசாம்சம், இப்படின்னு 108 அம்சங்கள் இருக்குது. சரியா? அப்ப இந்த அம்சங்கள் எல்லாம் இருந்த போதும் நம்மளுக்கு ஏதோ ராசி கட்டம் தான் மெயினா எங்களுக்கு தேவை. மற்ற அம்சங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப அந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்க்கும்போது இந்த லக்னம் ஒரு இடத்துல லானா 1 இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு போட்ட எடுத்த லக்னம் எனக்கு ராசி கட்டத்தில் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கீழே விவரம்னு ஒரு இடத்துல கட்டாயம் லக்னம், ராசி, நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலதிக விவரமா திதி, யோகம், கரணம் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதியிருந்தா தான் அது ஜாதகம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்க ஜோதிட கேட்டு லக்னம் என்னன்னு தெரியும். உங்களோட மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகாதிசை புத்தியும் உங்களுக்கு சாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்துல இருக்காரான்னு பாருங்க. ஒரு மகாதிசையில ஒரு புத்தி உள்வின புத்தி நடக்குதாம, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பலனை பார்த்தா தான் அந்த பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலை சொல்லக்கூடியதாக இருக்கு. இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஒரு உளறலை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் தவிர வேற எந்த பிரயோஜனம் இருக்காது. அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லும்போது சாதகமான விஷயம், பாதகமான விஷயம் சொல்றேன். ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துகின்ற அந்த இதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற வாய்ப்பு இருக்க விஷயம்னா நீங்க அந்த சாதகமான விஷயத்த நீங்க ட்ரை பண்ண சொல்றேன். நீங்க முயற்சித்தா அது உங்களுக்கு கிடைக்கும், சும்மா இருந்தா கிடைக்காது. பாதகான விஷயம்னா அதுக்குள்ள அந்த விஷயத்துல ஒரு பாதகம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, அவ்வளவுதான். கவனமா நீங்க எல்லாம் செய்தாலே அந்த இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். வணங்கக்கூடிய தெய்வங்கள் கிரகத்தை சொல்லி தெய்வத்தை சொல்லுவோம். ஏன்னா கிரகத்தினுடைய பாதிப்பினால தான் இங்க விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப தெய்வத்தை சொல்லும்போது அந்த தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு நடக்குது. ஒரு நேரங்களில் 2-3 தெய்வத்தை சொல்லுவேன். யாராவது ஒரு தெய்வத்தை மனசால சரி வழிபடுங்கன்ற அர்த்தம். ஆனா கட்டாயம் குலதெய்வம், கர்ணாதிபதி, யோகாதிபதியை நீங்க தினந்தோறும் வழிபடதான் அவங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இப்ப ராசி பலனுக்குள்ள போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு பயணம், உயர்கல்விக்காக வேண்டி வெளிநாட்டு போகிறது முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு முன்னுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி செலவுகள் சுப விரயங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள், சுப செலவுகளாக மாற்றுக்கான வாய்ப்புகள், இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசஸ்த குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக சொல்ல போனோன்னு சொன்னால் குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் கையில் இருக்க சேமிப்பு, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்க. திடீர்னு விபத்துக்குள்ள ஆகுறது, பொருட்கள் தொலைஞ்சு போகிறது, கையில் இருக்க பணத்தை இழக்கிறது, எதிர்பார்த்த லாபங்கள் தடைப்படுறது,
அபிலாஷைகள், நான் இவங்க குடும்ப உறுப்பினர்லாம் இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு எதிர்மறையாக சில விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வர்றது. அதே மாதிரி முக்கியமாக அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி பல விஷயங்களுக்கு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்து, திடீர் விபத்து, அதை நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் தடைப்படுறது, தந்தை வழி சொத்துக்கள் தடைப்படுறது, இப்படி பல விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மிதுன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதில் கவனமாக இருக்கு. அது பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம், ஒரு வரன் தேடுறதா இருக்கலாம், மாப்பிள்ளை தேடுறதா இருக்கலாம், பொண்ணு தேடுற வரன் தேடுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கலாம். நிச்சயம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க, ஆனால் நிச்சயத்தை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அவசரப்பட்டு செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடத்துல ஏதாவது முயற்சி கூடாது. சொந்த தொழில் செய்கிறீங்க, பார்ட்னரோட பேச போகிறீங்க, பங்குதாரரோட பேச போகிறீங்க, கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஆகமத்தில் கவனமாக இருக்கணும். யாரோடலாம் நீங்கள் பேச போகிறீங்க, ஒரு தொடர்பை ஏற்படுத்த போகிறீங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அந்த விஷயங்களில் மிக 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 கவனமாக இருக்கும். இப்போ அந்த நாள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய நாளில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாங்க. ஒரு விஷயத்தை பேசும்போது, ஒரு விஷயத்தை மற்றவங்களோட தொடர்பாடும் போது தேவையற்ற ரீதியான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நன்மை. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, தந்தை மூலம் அல்லது படிப்பிற்காக வெளிநாடு போவது, இதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கலேருந்து வெளிவரது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகிறது, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறது, வாய்ப்புகள் இருக்கு. நோயிலிருந்து வெளிவர்றது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல வாய்ப்புகள் நன்மைகள் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவும் எடுத்துறாங்க. முக்கியமாக வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பாவப்பிரிவினை வேண்டாம், பொறுமையாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். அடுத்து திடீர்னு சில விஷயங்கள்ல, அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இழப்பீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது செய்ய போனால் தான் சிக்கல், செய்யாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ஒரு சிக்கலுமே இருக்காது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பார்த்துங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்கிறது, புனப்பை எதுவுமே தெரியக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படி இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம். கடந்து போக பாருங்கள், பேசி பெருசாக மன நிம்மதி குறையலாம். யாரோட பேசினாலும் நிறுத்தி நிதானமாக பேசணும். கல்வி அதுவும் பாடசாலை கல்வி கற்றுமானுங்க பாடசாலை கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள்
மகாலட்சுமி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்து மாரியம்மன், அம்பாள் குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. அதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாரத்தை கேட்குற நன்மை. அடுத்து துளாராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட முயற்சிகளில் ஒரு தடை, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் தடை வரும். அது கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், ஜீவனம் சார்ந்ததாக இருக்கலாம், ஏதோ சார்ந்த விஷயங்களில் தடை வருவாங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதில் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஆலோசனை பண்ணுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகள் தொல்லைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கோ. நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக குடும்பத்தில் உங்களுக்கும் இடையில குடும்ப அங்கத்தோட இடத்துல ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைகள் இடையே இருந்துச்சின்னு வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் தீரத்துக்குரிய வாய்ப்புகள், உங்களுடைய தாய் தந்தை கிடையாது, தீரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். திடீர் செல்வம் வரவு, இல்லை திடீர் உறவுகளின் வரவு, ஒரு கரு உருவாகிறது, இல்லைன்னா ஒரு திருமண பந்தம் மூலிமா ஒரு உறவு வர்றது, இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வீடு காணி வான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயங்களை நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் குழம்பி, உங்கள் வாழ்க்கை துணையை குழப்பி, உங்களுடைய தாயை குழப்பி, இப்படி பல விஷயங்களும் உருவாக்க போகிற நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்களே இன்றைக்கி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க. அதாவது ஒரு குழப்பம் சிக்கல் வந்தால் மற்றவர்கிட்ட பகிரலாம். அது என்ன பண்ணுறதுன்னா, அந்த குழப்பம் சிக்கல் அழுத்தத்தை மண்டையில் வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட போய் அந்த அழுத்தத்தை திணிக்கிறது. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே சாயிறது, பொண்டாட்டி புருஷன் மேலே பாயிறது, புருஷன் பிள்ளைகள் மேலே பாயிறது, அல்லது அம்மா மேலே பாயிறது. இப்படி அழுத்தங்களாக செலுத்தாமல், எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, இந்த சிக்கல் எப்படி நான் சரி பண்ணுறேன்னு தெரியல, அவங்களோட பகிர்ந்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னைக்கு அதனால் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். அடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய போகாதீங்க. அது தாய் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் மனத்தில் ஒரு சலனம் இருந்தே தீரும். வீடு காணி எந்த ஒரு விஷயம் செய்ய அப்படியே நிப்பாட்டி வைங்க. இன்றைய நாளில் அப்படியே நிப்பாட்டி உங்களுக்கான நாள் வரும்போது அது நடக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்து மாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாரத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த வெளிநாடுகளுக்கு போக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகணுமா வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு நஷ்டத்தையோ ஒரு செலவையோ ஒரு விரயத்தை சந்திக்கிட்டு தான் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்களே போக முயற்சி பண்ணலாம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போகிறதுக்கலாம், உறவினர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நன்மை இருக்குது. அதே மாதிரி உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, தம்பி தங்கை மூலமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். குழந்தைகள் ரீதியான எதிர்பார்ப்பு, குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு, பணங்கள் ரீதியான வருமான ரீதியான எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கிட்டா, மனதில் உள்ள அபிலாஷைகளை குறைச்சிக்கிட்டா இன்றைய நாள் உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம்.
குடும்ப ரீதியான ஆக்களோட போய் ப்ரெஷரை பகிர வேண்டாம். பிரச்சனை ஒரு முக்கியமாக அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாமே. அடுத்து மீன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்தது தந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் எந்த முடிவும் எடுக்க போகாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்து போகும், இதுவும் கடந்து போகுன்ற ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.